வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். வாழ்வை அளிக்கும் வல்லவா, காண்ட என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருவே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, காண்ட என் உள்ளமே, வாழின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, என்னில்லாத பாவமே புரிந்த பாவினே, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. உலகம் யாவும் பெருமையே உமையம் பெரும்போது, உலகம் யாவும் பெருமையே உமையம் பெரும்போது, உறவு என்று இல்லையே உறவு வந்ததா, வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே, வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே.
எந்த மன்னன் உன்னை போல் பொங்கும் அன்பினார். எந்த மன்னன் உன்னை போல் பொங்கும் அன்பினார். வந்து எமது நடுவிலே தங்கி மகிழுவார். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என் உள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. லூக்கா 12:40. நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். நமக்கு மரணம் எப்போது வரும் என்றோ, இயேசுவின் வருகை எப்போது நிகழும் என்றோ நமக்கு தெரியாது. இவை நமது வாழ்க்கையில் நாம் நினையாத நேரத்தில் சம்பவிக்கும். இதற்காக நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். கடவுள் விருப்பப்படி வாழ்ந்தால் நாம் எப்போதும் ஆயத்தமாக இருக்கலாம். கடவுள் விருப்பம் என்ன? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி வாழ வேண்டும். மிகுந்த கனிதந்து இயேசுவின் சீடராயிருக்க வேண்டும். அவரைப் போல பரிசுத்தமாயிருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதாகும். திடீரென்று திருடனைப் போல நமது மரணம் வரும், அல்லது நம்மை அழைப்பதற்காக இயேசுவின் வருகை சம்பவிக்கும். எது நிகழ்ந்தாலும் நாம் ஆண்டவரோடு செல்ல வேண்டுமென்றால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இவ்வுலக வாழ்வு நிலையற்றது. மறு உலக வாழ்வுதான் நிலையானது, முடிவற்றது. அதை பெறுவதே நமது ஒரே லட்சியமாக இருக்க வேண்டும். அதற்காக ஆயத்தமாக இருப்பது அவசியம். ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கிறேன். இவர்கள் எப்போதும் உமது சித்தப்படி வாழ்கின்ற அருளை இவர்களுக்கு கொடுப்பீராக. மேலும் ஆண்டவரே, நீர் விட்டு சென்ற சமாதானம் இவர்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் தங்கட்டும். இவர்கள் கேட்பதை கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக.
பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையால் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்புமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் சுவைக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். வாணி நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.